நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ எதுக்கு இவளோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கா? ஏய், எதுக்கு இந்த போட்டோவை எனக்கு அனுப்புன? அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நீங்க நாத்தனார் ஆயிடுவீங்க. அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? அத்தைன்னு கூப்பிடு. இடியட். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த போட்டோவை எதுக்கு எனக்கு அனுப்புன? இது என்ன கேள்வி? நீங்க அந்த சாரி பாத்தீங்களா? எவ்வளவு அழகான சாரி தெரியுமா? அது குளோபல்ல எடுத்த சாரியா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாமளும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சேம் டு சேம். என்ன சொல்றீங்க? போட்டோல இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? அது யாரோ ஒரு சிஇஓட வைஃபா. ஏய் லூசு, அவதான் வந்தனா. அவ சாரி எங்க எடுத்தா என்ன? அது இப்ப ரொம்ப முக்கியமா? இல்லக்கா, அங்க உண்மையாவே நல்ல டிசைனர் சாரி எல்லாம் கிடைக்கும். ஷோ, இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற. ஏய், அது வந்தனா, பூஜாவோட அம்மா. ஓ, அந்த ஒயிட் சாரில இருக்காங்களே, அதான் பூஜாவோட அம்மாவா? ஒயிட் சாரில இருக்கிறது என்னோட அம்மாவா? இப்ப என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மிஸ்டர் ஜார்ஜ், எது சொல்றதா இருந்தாலும் நேர்ல வந்து சொல்லுங்க. நான் அந்த அர்ஜுனை சும்மா விட மாட்டேன். அம்மா, அம்மா. அசோக், எனக்கு சமாதானம் சொல்லாத வந்தனா? அந்த ரேவதி என்ன சொன்னா? ஜூரி அவ கையில இருக்குன்னு தானே சொன்னா? ப்ராமிஸ் பண்ணால? அப்புறம் எப்படி அந்த அவார்டு அர்ஜுன் கை போச்சு? அம்மா, அம்மா. அம்மா, ஒரு நிமிஷம், நான் அதை வந்துடுறேன். பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கூட ஒரு குழந்தை இருந்தாலே அவ எங்க போனான்னு தெரியுமா? எந்த குழந்தை? பூஜா. அவ இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. வாஷ்ரூம் போயிருப்பா, இல்லனா உங்க அம்மாவை தேடி போயிருப்பா. அம்மா? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீங்க யார சொல்றீங்க? இங்கதான் ஒயிட் சாரி கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாலே வந்தனா, அவதான். நீங்க பாக்கலையா? இப்போ அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்குமா என்னையும் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியுமா அவ அம்மாவை தேடி தான் போயிருக்கான்னு? நீங்க யாரு? பூஜை மேல நீங்க எவ்வளவு அக்கறை காமிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. பூஜா, அம்மா.
அம்மா அம்மா தேங்க்யூ சார் இந்த அவார்டு வின் பண்ண அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இட் ஃபீல்ஸ் கிரேட். ரொம்ப நல்லா இருக்கு சார் கடந்த 8 வருஷமா இந்த அவார்டு அசோக் சார் தான் வின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் இந்த அவார்டை நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நோ கமெண்ட்ஸ். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். இங்க பாருங்க மிஸ்டர் அசோக், எங்க சைடுல இருந்து உங்களை தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த 8 வருஷத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க அசோக், இந்த 8 வருஷத்துல இந்த மாதிரி இடத்த அவன் ஏதாவது புடிச்சிருப்பானா? அவன் ரொம்ப சின்ன பையன், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. சரி விடுங்க அசோக், அடுத்த வருஷம் அவன் எப்படி ஜெயிக்கிறான்னு பாத்திரலாம். சார், உங்களுக்கு கிடைச்ச இந்த வெற்றி உங்க வயசுக்கு மீறினதுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர் எனக்கு ஒரு கதை சொன்னார். எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு கை இருக்கு. அது ஒரு வேளை நமக்கு வழிகாட்டினவங்களாவும் இருக்கலாம், இல்ல நம்ம கையை விட்டுட்டு போனவங்களாவும் இருக்கலாம். மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி டோரை ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். அசோக், நீ ரொம்ப திறமைசாலி. ஒரு தடவை அவனுக்கு அவார்டு கிடைச்சிருச்சுன்னா வாட்ஸ் a பிக் டீல்? வாட்ஸ் a பிக் டீலா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அன்னைக்கும் அதான் நடந்துச்சு. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, எல்லாம் உன்னாலதான். நீதான் அவன்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ண. அசோக், அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் இருக்கு? அர்ஜுன் வின் பண்ணதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. அசோக், அத பத்தி பேச வேண்டாம். போனா போதும்னு விட்டு கொடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் அர்ஜுன் இல்ல. அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் என்னால விட்டு கொடுத்துட முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ. I don't believe this. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜா, பூஜா, இவங்கள தானே பார்க்க வந்தா? கதவை ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். பூஜா, டோர் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். பூஜா, பூஜா. ஆண்டி நீங்களா? நான் தான். கதவு தர. ஆண்டி நான் எப்படி இதுக்குள்ள லாக் ஆனேன்னு தெரியல ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் கதவை திறங்க ஆண்டி. பூஜா, ஒரு வேலை பண்ண. நீ உள்ள லாக் ஏதாவது இருக்கும் பாரு. ரவுண்டா நாப் மாதிரி இருக்கும், அத சுத்தி பாரு.
அழாத ப்ளீஸ் ப்ளீஸ். ஆண்டி ஆண்டி இங்க தான் இருக்கேன். அழாத ப்ளீஸ் பூஜா. நான் திறந்து விடுறேன். அழாத ப்ளீஸ். ஆண்டி கதவு திறங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. பூஜா பூஜா ஒண்ணு பண்ணு. அழாத ப்ளீஸ். நீ அப்படியே கீழே உட்காருமா. பூஜா பூஜா அழாதம்மா ப்ளீஸ். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி டோர் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். பூஜா ஆண்டி இங்க தான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன ஆண்டி? இன்னைக்கு பார்ட்டிக்கு நான் சின்சானை கூட்டிட்டு வரலாம்னு இருந்தேன். ஷின்சானா? அப்புறம் ஏன் சின்சானை பார்ட்டி கூட்டிட்டு வரலனா, ஏன் ஆண்டி? அவங்கிட்ட உன்ன மாதிரி அழகான Dress இல்லல்ல. பாவம் ஷின்சான் எவ்வளவு சாடா இருப்பான். இல்ல கண்டிப்பா இல்ல. இப்போ சின்சான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுவும் கொரட்டை விட்டுக்கிட்டு. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஷாப்பிங் பண்ண போறோம். அதுவும் சின்சானுக்கு அப்புறம் உனக்கு. ஓகே? என்னடா வாங்கிட்டு வரலாம் நம்ம ஷாப்பிங் போகும்போது? எனக்கு ஹேர் கிளிப்ஸ், பேங்கிள்ஸ். ஆண்டி ஆண்டி கதவு திறங்க ஆண்டி, பயமா இருக்கு. ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி பூஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடலாம். ஓகே? பயமா இருக்கு ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்னாச்சுங்க மேடம்? உள்ள குழந்தை மாட்டிக்கிட்டா, கார்டு கொடுங்க. இந்தாங்க. பூஜா பூஜா கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுமா. ஆண்டி கதவு திறக்க போறேன். ஆண்டி தேங்க்யூ. ஒண்ணும் இல்ல அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, அழக்கூடாது. கண்ணுல என்ன இது? உன் கண்ணுல மை ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அழக்கூடாது. ஓகே? டோன்ட் கிரை. யூ such a brave girl. நல்ல பொண்ணு இல்ல பூஜா. அழக்கூடாதுடா. வா. ஓகே பூஜா, ஓகே ஓகே. இங்க பாரு, அப்பாவுக்கு பெரிய அவார்ட் கிடைச்சிருக்கு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா வந்தாங்க, அதனால தான். பூஜா, உங்க அம்மா அங்க இருக்காங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? கம் ஹியர். இந்த அம்மா தான் சொன்னாங்களா? ப்ளீஸ், நீங்க உங்க லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க இருக்கும்போது இப்படியே பேசுவாங்க? ஒரு மணி நேரமா ரூம்ல லாக் ஆயிருந்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன். ஷட் அப். கண்டிப்பா நீதான் அவளுக்கு சொல்லிருப்ப.
இவ ஏன் குழந்தை. இவகிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுங்கிறது நான் உன்கிட்ட கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் உன்கிட்ட சொன்னது? ஸ்டாப் இட். ஜஸ்ட் ஸ்டாப் இட். அவ உங்க குழந்தை தான், ப்ராப்பர்ட்டி இல்ல. நீங்க உங்க அவார்ட் வாங்குறதுல பிஸியா இருந்தீங்க. ஆனா பாவம் 1 மணி நேரம் தனியா ரூம்குள்ள இருட்டுல மாட்டிட்டு இருந்தா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கதவை திறந்து காப்பாத்திருக்கோம். ஏற்கனவே அவ பயந்திருக்கா. நீங்க இப்படி அவகிட்ட பிஹேவ் பண்ணுவீங்க? அடிக்கடி கேக்குறீங்கல்ல இவ ஏன் அவங்க அம்மாவுக்காக ஏங்கிட்டு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மா பேர் எடுக்கிறான்ட்டு. அதுக்கு காரணம் நீங்க தான். நோ ஃபவுல் லாங்குவேஜஸ். உங்க பொண்ணு கூட நிக்கிறா. இந்த அவார்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? இந்த அவார்டை நீங்க வாங்கிட்டா நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கரெக்ட் தான். நீங்க உங்க வீட்ல வாங்கி வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய அவார்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஆனா ஒரு குழந்தைய வளர்க்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இந்த குழந்தை அவசியம் இல்லல்ல? அப்ப இந்த குழந்தைய நானே கூட்டிட்டு போறேன். வா பூஜா. ஏய் நில்லு. உனக்கு தான் சொந்தமா குழந்தை இல்லல்ல? மத்தவங்களோட குழந்தை மேல கண்ணு வைக்கிறத நிறுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா பூஜா. அவார்ட் நீ ஜெயிச்ச அர்ஜுன். மற்ற எல்லா தடவை மாதிரியும் இந்த தடவையும் இன்னொரு போட்டியில நீ கண்டிப்பா தோக்க போற. சாரி அசோக், இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ எம் ஓகே. வெற்றியும் தோல்வியும் எல்லாருக்கும் சகஜம்தான். உங்களுக்கு ஜெயிக்கிறதா பிடிக்குமே அசோக். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா அப்செட்ல தான் இருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. எப்படியும் ஜேர்னலிஸ்ட் நியூஸ் தேடி வருவாங்கல்ல. இந்த அவார்ட் நான் ஜெயிச்சேன்னா அவன் ஜெயிச்சான் எல்லாம் ஒண்ணுதான். ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ண போறேன். பார்ட்டி எப்படி கலகட்ட போது மட்டும் பாரு. இங்க இருந்து எல்லாருமே என் வீட்டுக்கு தான் வராங்க. அர்ஜுனோட எக்ஸ் வைஃப் வந்தனா தான் அர்ஜுனுக்கு பார்ட்டி கொடுக்க போறான். புரியுதா? உங்க மூளைக்குள்ள ஓடுற இந்த ஐடியாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு சொல்லியே ஆகணும் அசோக். யூ ஆர் அப்சல்யூட்லி கிரேட். தேங்க்யூ. நீ பார்த்துக்கிட்டே இரு. அவார்டு கிடைச்ச உண்மையான போதை அவனுக்கு இப்பதான் ஏறப்போகுது. அர்ஜுன், உன்னோட உண்மையான வெற்றி தோல்வியோட விளையாட்டை இந்த உலகம் பூரா பார்க்க போகுது. லெட்ஸ் கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். நீ இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட.
யூ நோ வாட், வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கேன். I was your boss. இந்த அவார்டு என்னோடது. Thank you.